Hello friends, welcome to Sports All-Rounder YouTube channel. Right, Sports teaches discipline. Yes, அதனால இன்னொரு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் நம்ம சேனலில். நிறைய பேச போகிறோம் இந்த ஸ்போர்ட்ஸை பற்றி. ரைட், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். என்னென்ன தெரிஞ்சிருக்கோம்? ஐபிஎல் தெரியும், டிஎன்பிஎல் தெரியும், பிகேஎல் தெரியும், ஐஎஸ்எல் தெரியும், கபடி, கிரிக்கெட்டு அண்ட் ஃபுட்பால். ஆச்சா, இப்போ வாலிபால் பற்றி பேசலாம். எஸ், ப்ரீமியர் லீக், வாலிபால் ப்ரீமியர் லீக் அப்படின்னு ஒரு லீக் இருக்குது. அது பேர் வந்து பிரைம் வாலிபால் லீக். எஸ், இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்தியாஸ் ப்ரொஃபஷனல் வாலிபால் லீக்னே சொல்லலாம் ஃபஸ்ட்டு. ஆமாம், ஐபிஎல்லான ஐசிஎல்லை பார்த்து வந்தது கபில் தேவ் ஸ்டார்ட் பண்ணதை. பட் இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது பேச. ஒரு நேர் தான் எனக்கு ரிமைண்ட் பண்ணார், சார் இன்றைக்கி ஆக்ஷன் நடந்திருக்கு, அதை பற்றி கொஞ்சம் பேசலாமே நீங்கள் அப்படி. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த லீக்னா என்ன, இதோட ஃபார்மேட் என்ன, யார் யார் விளையாடுவா, அதை மட்டும் கடகடன்னு சொல்லிவிட்டு இதோட ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு அப்புறமா எல்லா டீமை பற்றி பேசுகிறேன். மொத்தம் 10 டீம் இருக்குது இல்லை. ஓகே, ஸ்போர்ட்ஸு ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ பார்க்குறீங்களோ உங்கள் லைஃபுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஈஸியாக எடுத்துப்பீங்க வெற்றி தோல்வியை. வாழ்க்கையில் எவ்வளோ ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் தான் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட்டை கொண்டு வரும். ஏன்னா டேக் இட் ஈஸி பாலிசி, நல்ல மனப்பான்மை இருக்கும். ஓகே, மறந்தோம் மன்னிப்போங்கிறது அந்த ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ். நிறைய பேர் கிரிக்கெட், மேக்ஸிமம் கிரிக்கெட்டை தான் பிடிக்கும் இந்த ஊரில் சொல்கிறேன். பட் ஒவ்வொருத்தருக்கும் செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. இந்த லீகை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த பையன் எனக்கு சொன்னனால எனக்கு இதை பற்றி பேசுகிறேன். உங்களுக்கு இதை பற்றி எதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். யார் உங்களோட ஃபேவரட் பிளேயர் என்ன ஏதுன்ட்டுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிறேன். கனெக்ட்லேயே இருப்போம் வாலிபாலில். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு 2022 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நடக்க போகிறது 4th சீசன். இன்றைக்கி அதாவது 8ஆம் தேதி ஜூன் 8 காத்தால 9:30 மணிக்கு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு 10 டீமுக்கும். அதை பற்றி அடுத்த வீடியோவில் எடுத்துகிட்டு வரேன். முதல்ல இந்த லீக் என்ன கடகடன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், யார் யார் விளையாடுறா, என்னென்ன ஃபார்மேட் இதுன்னு. 10 டீமுங்க. அகமதாபாத் டிஃபெண்டர், பெங்களூர் டர்படோஸ், காலிகட் ஹீரோஸ், சென்னை பிளேட்ஸ். நம்மளர்கள சென்னை. எஸ், தமிழ் தலைவா, சிஎஸ்கே, சென்னை எஃப்சி மாதிரி சென்னை பிளிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர். எஸ், எல்லாமே ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது தான். டெல்லி டூஃபான், கோவா கார்டியன்ஸ், ஹைதராபாத் பிளாக் ஹாக்ஸ், கொச்சி ப்ளூ ஸ்பைக்கர்ஸ், கல்கட்டா தண்டர்போல்ஸ். எஸ், மும்பை மெட்டியோர்ஸ். இதுதான் மொத்தம் 10 டீமு. சீசன் 4 இந்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளாட்டினம்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அது ட்ரா சிஸ்டத்தில் குழுக்குள் முறையில் எடுத்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. மற்ற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வரு, பிரான்ஸ் அப்படி இருக்கும். அதுக்கு நான் அப்புறம் வரேன். அது February 2022 தான் ஸ்டார்ட் ஆச்சா. ஃபஸ்ட்டு சீசன் ஜெயிச்சது வந்து கொல்கட்டா தண்டர்போல்ட். அவங்க 3-0 அகமதாபாத்தை அடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் அவங்க தான் ஜெயிச்சாங்க. செகண்ட் சீசன் வந்து அகமதாபாத் ஜெயிச்சிருச்சு. விட்டதை பிடிச்சம்பார் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ரன்னர்-அப், செகண்டில் அவங்க தான் கப்பு ஜெயிச்சாங்க. 3-2 அடித்தாங்க பெங்களூர் ஐயாஸ். அண்ட் பெங்களூர் புல்ஸை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். பவனை பற்றி என்ன சொன்னார், பிசி ரமேஷன், இப்போ டக்குன்னு பார்த்துருங்க அதிகம். ரைட், 3rd சாம்பியன் 3ஆம் சீசன் வந்து கேலிக்கட் ஹீரோஸ், கேரளா. தமிழ் தலைவாஸ் மாதிரி. கேரளாவில் கேலிக்கட் ஹீரோஸ் 3-1. அவங்க வந்து டெல்லி தூஃபான்னா புயல் ஹிந்தியில். ஆமாம், அவங்ககிட்ட ஜெயித்தாங்க. இது வரைக்கும் ஜெயித்தவங்க 3 டீம், இந்த 3 டீம் தான். ஃபஸ்ட்டு சீசன் வந்து 133 மில்லியன் பேர் பார்த்தாங்களா. சோனி டிவியில் தான் வரும் இதெல்லாம். அதில் வந்து 133 மில்லியன், கிட்டத்தட்ட 13 கோடி பேர் பார்த்துருக்காங்க ஃபஸ்ட்டு சீசன். செகண்ட் சீசன் அப்படியே ஜம்ப்பு 206 மில்லியன் வியூவர்ஸ் சொல்கிறேன். 20 கோடிக்கு மேலே பார்த்தாங்களா. ஸோ மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் க்ளூட் டு வாலிபால் ஆல்சோ. ப்ராட்காஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே காமெண்ட்ரி வருதுங்க. இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம். யார் யாருக்கு எது மனசிலாயோ நோக்கா அந்த மாதிரி யார் யாருக்கு என்ன லாங்குவேஜ் புரியுதோ அதில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிளாட்டினம் கேட்டகரி, அப்புறம் கோல்டு, சில்வர், பிரான்ஸு. பிளேயரை எப்படி அவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஆர்டர் ஆஃப் பிளேயிங் பொசிஷன். லீகில் எப்படி ஓப்பனிங் பேட்ஸ்மேனு, மிடில் ஆர்டரு, ஸ்லாக் ஓவரு, டெத் ஓவரு, நம்மளே ஒரு பேர் வச்சுக்கிறோம் இல்லை, டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டு, தூசரா தீசரா. அது மாதிரி இவங்களுக்கு வந்து செட்டர், அட்டாக்கர், யூனிவர்சல், பிளாக்கர், லெபரோ, இந்த மாதிரி 5 பொசிஷன் இருக்குது வாலிபாலில். இதை பற்றி யார் யாருக்கு என்ன தெரியும் உங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிளாட்டினம் கேட்டகரி தான் நம்ம சொன்ன மாதிரி அன்சோல்டாக போனாங்கன்னு வச்சுங்களேன். அதில் யாருமே எடுக்கலைன்னா அது லக்கி ட்ரா சிஸ்டத்தில் எடுத்து சொல்லுவாங்க, எதப்பா உனக்கு வேணுமான்னு. வேணான்ட்டாங்கன்னா அவங்க ஆப்ஷனுக்கு பார்த்துருவாங்க. பேஸ் ப்ரைஸ் 5 லட்சத்துக்கு. இந்த 4 கேட்டகரி இருக்குது இதில். இப்போ பிகேல எப்படி ஏபிசிடி மாதிரி 4 கேட்டகரி. ஃபஸ்ட்டு கேட்டகரி பிளாட்டினம், அதான் ட்ரா பண்ணி எடுக்கிறது. அது 8 லட்சம் அதோட ப்ரைஸு. கோல்டு கேட்டகரிக்கு பேஸ் ப்ரைஸ் 5 லட்சம், சில்வர் கேட்டகரிக்கு 4 லட்சம், பிரான்ஸ் கேட்டகரிக்கு 3 லட்சம். இதுதான் பேஸ் ப்ரைஸு. ஸ்டார்டிங்கில் 75 லட்ச ரூபா வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சீசன் 1. இப்போ எவ்வளோ எனக்கு சரியாக தெரியல, செக் பண்ணிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் டோட்டல் பட்ஜெட் ஏறிருக்கேன் நான். ஏன்னா அடுத்த வீடியோ வரும் உங்களுக்கு இது டோட்டலாக என்ன நடந்தது இன்றைக்கி ஆப்ஷனில் காத்தாலன்னு. ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணும்போது 7 டீமோடு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 8வது டீமாக வந்து மும்பை சேர்ந்தது. அவங்க 2023 சீசன் தான் விளாண்டாங்க. 9வது டீமாக டெல்லி தூஃபான் சேர்ந்தது. இப்போ 10வது டீமாக இந்த சீசன் சேர்ந்துருக்க கோவா கார்டியன்ஸ். ஆமாம், அவங்களுக்கும் நிறையா வாலிபால் ஸ்கில் நிறைய உண்டு. நிறைய பேர் ஃபாலோ இன் கோவா.
10th டீமாக வந்துடும். மொத்தம் 10 டீம். இந்த வாட்டி டோர்னமெண்ட் நம்ம பிஎல்னு எப்போன்னு என்ன கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. 2 அக்டோபர் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த டோர்னமெண்ட்டு. ஆப்ஷன் இன்னைக்கு காத்தால முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு டீமுக்கும் 12 பிளேயர் வச்சுக்கலாம், +2 ரிசர்வ் பிளேயர், இந்தியன் பிளேயர்ஸ் ப்ளஸ் ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் வச்சுக்கலாம். இந்தியாவில் எப்படி கிரிக்கெட்டுக்கு ஒரு கபில் தேவோ, இதுலேயும் ஒருத்தர் இருக்காரு, டிம் ஜோசப். அவர் தான் ஐகான். அவரை பற்றி டீட்டெயிலாக நான் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன். வாலிபால், இந்தியன் வாலிபால் அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்பார். அந்த மாதிரி மொத்தம் இந்த அத்தனை டீமும் சேர்த்து 20 பேரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடி. அண்ட் சீசன் 3ல வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக இருந்தவர் வந்து ஜெரம் இனித். ஆமாம், அவர் வராரு, இன்னைக்கு ஆப்ஷனுக்கு வந்திருக்காரு இன்னைக்கு காத்தால. சென்னை பிளிட்ஸ் வந்து ஒரே ஒரு பிளேயரை மட்டும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, திலீப் குமார். யூனிவர்சல் அவர். ஆமாம், அது பொசிஷன் சொல்கிறேன், பேட்டிங் பவுலிங் மாதிரி அவர் யூனிவர்சல். அவர் பேர் திலீப் குமார். அவரை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ரைட், நீங்கள் என்ன நினைக்கிறத இதை பற்றி சொல்லுங்கள். மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் நான் வரேன். இதோட தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் பாஸ் பண்ணி விடுங்க, இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு பேசுறதுக்கு நிறைய ஆர்வம் வரும். நிறையா பேசலாம் நம்ம இதை பற்றியும், வாலிபாலை பற்றியும். முதல்ல ஒருத்தர் குறைப்பட்டுட்டாரு, வெறும் கிரிக்கெட்டு கபடிக்கு ஏன் ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் பேர் வச்சுருக்கேன்னு. என்ன பேர் வைக்கணும்னு தெரில நான். எனிவே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்டேட் பண்ணி கீவர் வேலை வைக்கணும். பொறுமை பார்த்து அது பிறகு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.